வங்கக்கடலில் உருவான மோன்தா புயல் நள்ளிரவு 12:30 மணியளவில் கரையை கடந்தது. மசூலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடந்ததாக வானிலை மையம் தகவல். ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் அருகே மோன்தா புயல் கரையை கடந்தபோது கொட்டி தீர்த்த கனமழை. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதால் மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்து சேதம். புயல் காரணமாக ஆந்திராவில் 3778 கிராமங்கள் பாதிக்கப்பட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. 1,76,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு அழிந்ததாகவும் தகவல். தமிழக புதுச்சேரியில் இன்று முதல் நவம்பர் 3 வரை மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 12 அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக விவாதிக்க கூட்டம். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதி வெளியீடு. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று வாக்குறுதி. தமிழ்நாட்டு விவசாயிகளின் உர தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை தேவை. மத்திய அமைச்சர் ஜே பி நட்டாவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தாவேகா நிர்வாகக் குழுவின் முதல் கூட்டம் இன்று பனையூர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிப்பு. உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்க கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உத்தரவு. தாவேகாவின் அன்றாட பணிகள் மற்றும் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க 28 பேர் கொண்ட நிர்வாகக் குழுவை அமைத்தார் விஜய். தமது வழிகாட்டுதலின்படி செயல்படும் குழுவிற்கு நிர்வாகிகள் ஒத்துழைப்பு அளிக்க உத்தரவு. மழையால் நெல்மணிகள் முளைத்து வீணாகி போனதைப் போல திமுக ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து எதிர்ப்பு. திமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போவது உறுதி என தாவேகா தலைவர் விஜய் ஆவேசம். திமுக அரசின் அலட்சியத்தால் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகி மூட்டையிலேயே முளைத்திருப்பதாக வேதனை. நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் சேமித்து வைக்க அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் விஜய் கேள்வி. (2026) நடக்க இருப்பது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற தேர்தல் என முதலமைச்சர் ஸ்டாலின் முழக்கம். தமிழ்நாட்டின் சுயமரியாதையை காப்பாற்றும் தேர்தல் என்றும் சூளுரை. நியாயமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் வருண்குமார் IPS அதிகாரியாக இருக்க தகுதியற்றவர். வருண்குமார் மனநல ஆலோசனை பெறும் நேரம் வந்துவிட்டதாகவும் மான நஷ்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் பதில் மனு தாக்கல். திமுக தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து விவாதிக்க அமைச்சர் முத்துசாமி விடுத்த சவாலை ஏற்றார் பாமக தலைவர் அன்புமணி. அமைச்சர் முத்துசாமி மூலமாகவே திமுக அரசின் மோசடிகள் வெளிவரட்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள ராம்சார் நிலத்தில் அடுக்குமாடி கட்டிடம் கட்ட ஒப்புதல் அளித்ததாக புகார் எழுந்த விவகாரம்.
சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிகளுக்கு அனுமதி அளிக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 3000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 11,075 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 88,600 ரூபாய்க்கும் விற்பனை. கோவையில் அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலரின் மனைவி கத்தியால் குத்தி கொலை. கார் ஓட்டுநர் சரணடைந்த நிலையில் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை. திருவள்ளூர் அருகே பழங்குடியினர் வசிக்கும் குடியிருப்பில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழைநீர். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தவிப்பு. எந்த பிரச்சினை வந்தாலும் எப்போதும் உங்களோடு ஒருவனாக இருப்பேன். கோவையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.வி. ராதாகிருஷ்ணன் பேச்சு. கோவையில் குடியரசு துணைத் தலைவர் சென்ற வாகனத்தின் முன்பாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்களால் பரபரப்பு. சிசிடிவி காட்சி அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் இருவரின் அடையாளம் கண்டுபிடிப்பு. போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகாத நடிகர் ஸ்ரீகாந்த். அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்குமாறு ஸ்ரீகாந்த் கோரிக்கை. நெல்லின் ஈரப்பத அளவை அதிகரிப்பது குறித்து திருவாரூரில் மத்திய குழுவினர் ஆய்வு. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மணிகளை ஆய்வு செய்தனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம். திருமண மோசடி புகார் தொடர்பாக ஜாய் கிரிசல்டா, மாதம்பட்டி ரங்கராஜ் மாநில மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்கு ஆஜராயினர். இருவரிடமும் 2 மணி நேரம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் வெள்ளிக்கிழமையன்று மீண்டும் ஆஜராக உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்ட பாலாற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். கரையோரம் உள்ள 30 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நாமக்கல் மாவட்டம் எக்ஸல் பொறியியல் கல்லூரியில் உணவருந்திய 60க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். பாதிக்கப்பட்ட சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 9,500 கன அடியாக குறைந்தது. 7 நாட்களுக்கு பிறகு அருவிகளில் குளிக்க பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் மண் சரிவு. மழை தொடர்ந்தால் வாகனங்கள் மூணாருக்கு செல்லும் வழி தடைப்படும் அபாயம். பொது இடங்களில் 10 பேருக்கு மேல் கூடினால் போலீஸ் அனுமதி அவசியம் என்ற கர்நாடக அரசின் உத்தரவிற்கு தடை. பொதுமக்களின் உரிமைகளை பறிப்பதற்கு சமம் என கோரி இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்றம். ரஷ்யாவின் அணுசக்தி ஏவுகணை சோதனை தேவையில்லாதது என டொனால்டு டிரம்ப் விமர்சனம். உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு யோசனை.